வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மதுரை ஸ்பெஷல் மிளகு கருவேப்பிலை கோழிக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு சின்ன பட்டை துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலைனாலும் சரி, காஞ்ச கருவேப்பிலைனாலும் சரி. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு நார்மல் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக வெங்காயம் இதானதும் ஒரு 1/2 கிலோ நல்லா கழுவிட்டு சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். எலும்போடு இருக்கிற சிக்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பொடியையும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு வச்சுட்டு ஒரு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியை இதில் சேர்த்து காரத்துக்கு இந்த மிளகோட காரம் மட்டும் பத்தாது, அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு நான் சிக்கன் 65 பவுடர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இதை ஒரு 10 to 15 மினிட்ஸு நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரொம்பவே சூப்பரான கருவேப்பிலை மிளகு கோழிக்கறி ரெடி ஆகிடும். இதில் என்னென்னா கொஞ்சமாக நான் ஒரு 2-3 பீஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வேண்டானாலும் நீங்கள் விட்டுறலாம், பட் எனக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்குங்கிறதுனால நான் இதை கடைசியாக சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டே சேர்த்தா அது தக்காளியோட ஃப்ளேவர் அதிகமாக இறங்கிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்பவே சூப்பரான மிளகு கருவேப்பிலை கோழிக்கறி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளே அந்த மசால் பொடியெல்லாம் அரைச்சி பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.